இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை பெருநகரில் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையில் சிறப்பாக பணிபுரிந்த காவலர்களை சென்னை காவல் ஆணையர் நேரில் அழைத்து பாராட்டி வெகுமதி வழங்கியுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன், மேலும் விவரம். வணக்கம். சென்னை பெருநகர் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையில சிறப்பாக பணிபுரிந்த போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர் நேரில் அவர்களை கூப்பிட்டு வெகுமதி அளித்து பாராட்டி இருக்கிறார். தொடர் முயற்சியாலும் தீவிர கண்காணிப்பினாலும் போதைப் பொருள் கடத்தி வருபவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து வரும் வண்ணம், அது மட்டும் இல்லாம அதிக அளவுல தொடர்ந்து காவல்துறையினர் கைது பண்ணிட்டு வராங்க. இதுல முக்கியமா சிந்தட்டிக் போதைப் பொருள் குற்றவாளி கும்பலை பிடிப்பதற்குனே தனியாக ஒரு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தது. அதாவது அந்த நெட்வொர்க்கும் கண்டுபிடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 257 நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பழைய 4 சிந்தட்டிக் போதைப் பொருள் கும்பலை சார்ந்த குற்றவாளிகள் கண்டறிந்து அதுல 23 நபர்கள் அடையாளம் காணப்பட்டு 8 நபர்கள் புதிதாக தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 5 மாதங்கள்ல மட்டுமே 61 சிந்தட்டிக் ட்ரக் வழக்குகள் உட்பட சுமார் 707 போதைப் பொருள் குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இவ்வழக்குகளில் சம்பந்தப்பட்ட சுமார் 2117 குற்றவாளிகளை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுல 11 நைஜீரியர்களும், ஒரு கேம்ரூன் நாட்டவரும், 6 வெளிமாநில குற்றவாளிகளும், 2 பெண் குற்றவாளிகளும் அடங்குவர். கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து சுமார் 210 கிலோ கஞ்சா மற்றும் 21 கிலோ மெத்தபெட்டமைன், சுமார் 22 கிலோ மெத்தபெட்டமைன், அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 1.5 கிலோ கிமித்தோக்ளோன், 39 கிலோ கெட்டமைன், 12 கிலோ ஹெராயின், 6 கிராம் கொக்கைன், 156 LSD ஸ்டாம்ப்ஸ் மற்றும் 295 MDMA மாத்திரைகள் ஆகிய சிந்தட்டிக் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு எதிரிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்திருக்கிறது. மேலும் 2024 ஆண்டுல 300க்கும் மேற்பட்ட போதைப் பொருள் குற்றவாளிகள் மீது குண்டர் தடுப்பு சட்ட காவலிலும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணமாக தான் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் நேரில் இந்த டீமை லீட் பண்ணக்கூடிய நுண்ணறிவு பிரிவு காவல் இணை ஆணையாளர் தர்மராஜன் மற்றும் அவருடைய டீமை கூப்பிட்டு வெகுமதி கொடுத்து பாராட்டி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.